ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூவில் வந்து ஜாப் இன்டர்வியூவில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன கொஸ்டின்ஸு, என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கும் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணும்போது, ஆன்சர் பண்ணும்போது. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, why do you want to leave your present company அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அது நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. அது என்ன ரிப்ளை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக I don't like the company, the boss is not good, manager is very tough, the working environment is not good, salary is not much, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரிப்ளை பண்ணாதீங்க. ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், actively I am not looking for a change from my present company, however I am looking for a better opportunity that offers more challenges, great responsibility, better opportunity to contribute my exposure, expertise, experience and to have a meaningful impact. அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இன்டர்வியூவர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அவங்களுக்கு மெயின் என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய கம்பெனிலேருந்து ஓடி வர மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இது இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிப்ளை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்கள் யோசித்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்து நீங்கள் ரிப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.